Good evening, sir. Kottayattur Manarkeri Mandarukku Kattanayattur Marivu. So this is Thomas presenting that classes for UPSC aspirants. So subsequent Indian Constitution last over 10 days we are discussing with you with respect to beginning itself discuss பண்ணிட்டே இருக்கோம். From 1764 discuss பண்ணிட்டு இருக்கோம். நிறைய previous classes YouTubeல update பண்ணிருக்கோம். So கொஞ்சம் recall பண்ணி பாருங்க. So today our classes that with respect to that Indian Council Act 1861 1861. So இந்திய கவுன்சில் சட்டம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னா இதை ஒரு லேண்ட்மார்க்னே நம்ம சொல்லலாம். ஏன் லேண்ட்மார்க் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். இந்திய கவுன்சில் ஆக்ட் அப்படிங்கிறது இட் டோட்டலி டிஃபர் ஃப்ரம் அதர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? சார்ட்டர் ஆக்ட் பார்த்துருந்தோம். 1770 ரெகுலேஷன் ஆக்ட் பார்த்தோம். தென் சார்ட்டர் ஆக்ட் பார்த்தோம். தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் இது எல்லாத்தையும் விட இதை ஏன் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வந்து லேண்ட்மார்க் சொல்றோம் அப்படின்னா, ஸோ இட் கிரியேட்டட் தட் ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் லைக்வைஸ் அசோசியேட்டிங் ஆஃப் இந்தியன் அப்படிங்கிறது தான். இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியர்களுக்காக ஏற்றப்படக்கூடிய சட்டத்துல இந்தியர்கள் யாராவது கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டிமாண்ட் பண்றது பாத்தீங்கன்னா அதுதான் கவுன்சில் ஆக்ட். இப்போ ஆரம்பத்துல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் டிஸ்கஸ் பண்ணோம். எப்போ ரெகுலேஷன் ஆக்ட்ல எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் 4 மெம்பர் இருந்தாங்க. வில்லியம் பெண்டிங்ல 1833 6 மாத்தினாங்க. 1853 டல்கோசி பீரியட்ல பாத்தீங்கன்னா அதை 12 இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ 1858 கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே எடுத்துட்டு வைஸ்ராய் கவுன்சில் அப்படின்னு சொல்லி 15 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. தே ஆர் தி பியூர்லி அட்வைசரி பாடி டு தட் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அட்வைட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம் இல்லையா? ஸோ கவுன்சில் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாகாணங்கள் இருக்கு, பிரசிடென்ட் மாகாணங்கள் சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட் சொல்றோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சைட்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ எப்படி நம்ம பார்லிமெண்ட் லெஜிஸ்லேச்சர் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி 1858 வைஸ்ராய்க்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலா இருக்கக்கூடிய வைஸ்ராய் கவுன்சில் 15 பேர் கொண்ட அமைப்பை வந்து கேபினட் சிஸ்டமா மாத்துங்க. தே ஆர் கேபினட் தட் மீன் மினிஸ்ட்ரேட். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மிலிட்ரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹோம், பப்ளிக் ஒர்க், பினான்ஸ், இந்த மாதிரி ஒரு 15 பேர் கொண்ட ஒரு கேபினட் ஒரு மினிஸ்ட்ரேட்டே கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை யாரை பொறுத்த வரைக்கும் வைஸ்ராய் கவுன்சில் இருந்து அது 15 பேர் இல்ல. ஸோ அதே போல இந்த மெட்ராஸ் அண்ட் பாம்பே இருக்கக்கூடிய ப்ரொவின்சியலுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்தந்த ப்ரொவின்சியல் என்ன பண்றாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை கிரியேட் பண்ணிக்கங்க. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கம்பெனி ரூல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ டீசென்ட்ரலைஸ்டா கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனை சென்ட்ரலைஸ்டு பண்ணாங்க. ஸோ த்ரூ அவுட் த பீரியட் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா பீரியட், ஸோ ஃப்ரம் த இயர் ஆஃப் 1764 இருந்து 1857 வரைக்கும் ஸோ டீசென்ட்ரலைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனா மாத்துறாங்க. இது ஒரு பார்ட். பட் கவுன்சில் ஆஃப் ஆக்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ சென்ட்ரலைஸ்டா இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனை டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் பாடிவா மாத்துறோம். இது எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பிரிக்கிறது போல, ஸோ பாம்பேக்கு அண்ட் மெட்ராஸ், பஞ்சாப் இருக்கக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்குலாம் என்ன பண்றாங்க அண்ட் ப்ரொவின்சியலுக்கு என்ன பண்றாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் யாருக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா வைஸ்ராய் கவுன்சில். வைஸ்ராய் கவுன்சில் தான் இந்த 15 பேர் கொண்ட அமைப்பு. இந்த 15 பேர் கொண்ட அமைப்பு அதை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா போர்ட்போலியோ சிஸ்டம் யூஸ் பண்ணி அவங்களை மினிஸ்ட்ரேட்டா மாத்திடுறோம். அந்த மினிஸ்ட்ரேட் கேபினட் மினிஸ்ட்ரேட் கீழே ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் த ப்ரொவின்ஸ் பார்ட்டட் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு இந்த கவுன்சில் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் இந்தியன் கண்டிப்பா கலந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வைஸ்ராய் கவுன்சில் 15 பேர் சொல்றோம் இல்லையா, அதுல வந்து நான் அபிஷியல் அதை 15 பேர் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த 1858 அந்த கிளாஸ் ரொம்ப தெளிவா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். 1858 8 பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டைரக்டா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. 7 பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சீனியர் மோஸ்ட் சர்வெண்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனில யார் வந்து சர்வ் பண்ணாங்களோ அவங்கள தான் என்ன பண்றாங்க ஆட் பண்றாங்க. அந்த 15 பேர் அவங்க தான். இந்த 15 பேர்ல இந்தியர்கள் இடம் பெறணும் அப்படிங்கிறது தான். அப்போ அவங்க டைரக்ட் கவுன்சிலா ஆட் பண்ணாம நான் அபிஷியல் கவுன்சிலா லார்ட் கார்னிங் ஆட் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி ஆட் பண்ணவங்க தான் பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது மட்டும் அல்ல, ஸோ சென்ட்ரலைஸ்டா கூடிய கேபினட் அப்படிங்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்லையும் இந்தியர்களுக்கு நான் அபிஷியல்ஸா வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி பிரின்ஸ்லி அண்ட் ப்ரொவின்சியல்ல பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த மாகாணங்கள்ல லோக்கல் இந்தியன் பீப்புளை வச்சு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை கிரியேட் பண்றாங்க. அந்தந்த ப்ரொவின்சியலுக்கு தேவையான சட்டங்களையும் சென்ட்ரலைஸ்டு இந்தியா இருக்கக்கூடிய சட்டத்தை கிரியேட் பண்றதுக்கு இந்தியர்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்தியர்களுக்காக உருவாக்கக்கூடிய சட்டத்துல இனிமேல் இந்தியர்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட். சிம்பிளா சொல்லணும் இவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்ம 1861 கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். சரிங்களா? சரி.
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் த கன்ஃபியூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் 1858 அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் நிறைய என்ன ஹிண்ட்ரன்ஸ் ஒரு தடையும் தயக்கம் இருந்துட்டே இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிப்பாய் மிட்டினி மாதிரி ஒரு ரிவோல்ட் அவங்க ஃபேஸ் பண்ண தயாரா இல்ல இல்ல. ஸோ அது என்ன பண்றாங்க அப்படின்னா வாட் இஸ் த இன்டென்ஷன் அப்படிங்கறதுல அவங்க யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். சார் சையத் அகமது கான், ஐ திங்க் இது யார் அப்படின்னு சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் அன் ஹிந்து அண்ட் ஆல்சோ முஸ்லீம் பிலாசபர் நம்ம சொல்லலாம் இல்ல. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சார் சையத் அகமது கான் இவர் தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அட்வைஸ் டு த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஏன்னா இஸ் அன் எம்ப்ளாய், இஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு ஆளும் இவரை நம்ம சொல்லலாம் இல்ல. சோ சார் சையத் ஆளும் இல்ல, சார் சையத் அகமது கான் இல்ல. சோ அவர் எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ லைக் வைஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் அட்வைஸ் பண்றாரு. சோ டெஃபினட்டா கவுன்சில் ஆஃப் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில்ல லா கிரியேட்டிங் கவுன்சில்ல கண்டிப்பா இந்தியர்கள் இடம் பெறணும். இடம் பெற்றா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவா இருக்கும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஹஸ் பீன் புட் ஃபோர்த் பை தட் சார் சையத் அகமது கான். ஸோ இவர் ரொம்ப ஃபெமிலியரா நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியர்களுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் சப்போர்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டா பிரிஞ்சோம் இல்லையா. ஸோ இரு தேச கோட்பாட்டின் தந்தைன்னு கூட நம்ம அழைக்கலாம் இல்ல. ஸோ நான் கண்டிப்பா அவரோட சப்போர்ட் வந்து பாகிஸ்தான், ஸோ செப்பரேஷன் ஆஃப் பாகிஸ்தான் பக்கம் தான் இருந்தது. பட் ஆரம்ப காலங்களில் நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ based on that recommendation advice, the British government decided that the Indian should be present. So with respect to that are in the process of the creation of law on behalf of that India Council. So இந்தியர்களுக்காக ஏற்படுத்திய சட்டத்துல இந்தியர்கள் இடம் பெறணும் அப்படிங்கிறத கேரண்டா ரொம்ப கேரன்லி கேரன் பண்ணது பாத்தீங்கன்னா அது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன ஃபியூச்சர்ஸ் என்ன ஹைலைட்ஸ் நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணி இப்போ ஆக்ட் என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்ட்னா என்ன, இந்தியர்களுக்காக ஏற்றப்படக்கூடிய சட்டத்துல இந்தியர்களுக்கு கண்டிப்பா இடம் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இவ்வளவுதான் ஆக்ட், சிம்பிள். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் லிஸ்டடி கவுன்சிலுக்கு அந்தந்த பிரின்சிபல் ஸ்டேட்ல ப்ரொவின்சியல கிரியேட் பண்ண அதிகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ லெட் பி ஷார்ட் நோட் ஆஃப் தட் ரைட் ஆஃப் தட் டிஸ்கஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைலைட்ஸ். என்னெல்லாம் ஹைலைட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தட் ஸோ கிரியேட்டிங் தி ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் பை தி அசோசியேட்டிங் இந்தியன். ஸோ எங்கெல்லாம் நீங்க ரெப்ரசன்டேஷன் வைஸ்ராய் கவுன்சிலா இருந்தாலும் சரிதான், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலா இருந்தாலும் சரிதான். சார் அடுத்த ஒரு டவுட் என்னன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எல்லாருமே இந்தியர்களா இருப்பாங்களா? ஆரம்பத்துல எல்லாரும் இந்தியர்களா இல்ல, ஒரு சில பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. லேட்டர் தட் கவுன்சில் ஆஃப் இந்தியா கவுன்சில் ஆக்ட் பாத்தீங்கன்னா 1861 and 1892 and 1909 சப்சிக்வெண்டா ஒரு 3 ஆக்ட் கிரியேட் பண்றாங்க. ஒவ்வொரு எனாக்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ல வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி மெம்பர் ஹஸ் பீன் எக்ஸ்டென்ஸ் அண்ட் இன்க்ரீஸ்ட். என்னன்னு சொல்லலாம், அதை விரிச்சுக்கிட்டே என்ன சொல்றது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. the boundary should be extended சொல்றது போல நம்பர் ஆஃப் கவுண்டிங் எக்ஸ்டெண்டட் 12 15 16 20 60 எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்குங்க இல்ல. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் 1861ல ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பிரின்சிபல் அண்ட் ப்ரொவின்ஸ்ல கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்தியர்களா முதல்ல ஆரம்பத்துல இல்ல. இதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் உங்களுக்கு விரும்புறேன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்தியர்கள் வந்து லோக்கல் ரெப்ரசன்டேஷன் வேணும்னு எப்ப சொன்னோம் 1853ல சார்ட்டர் ஆக்ட்லயே நமக்கு கிராண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லோக்கல் ரெப்ரசன்டேஷன் நாங்க அக்செப்ட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு தட் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில். அதுதான் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் தான் சென்ட்ரலைஸ்ட் லெஜிஸ்லேச்சர் நம்ம சொன்னாங்க இல்ல 1853ல. ஸோ ஐ திங்க் பெங்கால், ஸோ மദ്രാஸ், ஸோ பாம்பே, நாகரா இந்த 4 ப்ரொவின்சியல்ல இருந்து லோக்கல் ரெப்ரசன்டேஷன் வரலாம்னு சொன்னாங்க. தே ஹேவ் தி எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மினிமம் 10 years சர்வ்ட் இன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில சொன்னாங்க. சரி சொன்னாங்களே, யாராவது அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டா ப்ரொவிஷன் மட்டும்தான் இருந்தது, ப்ரொசீஜர் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனா வெரி ஃபர்ஸ்ட் டைம் 1861ல இப்ப நம்ம 2 டிஸ்கஷன் பார்த்தோம். அதாவது வைஸ்ராய் கவுன்சில் அந்த 15 பேர் இருக்கிறதுலயும் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் இந்தியர்கள் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லியாச்சு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதாவது இனிமேல் கிரியேட் பண்ணக்கூடிய 1861க்கு அப்புறம் பாம்பே, மெட்ராஸ், ஸோ லைக்வைஸ் ஆக்ரா, பஞ்சாப், ஸோ நார்த் வெஸ்டர்ன் பிராண்ட் இருக்கக்கூடிய ப்ரொவின்சியல்ல இதுக்கப்புறம் கிரியேட் பண்ணக்கூடிய எக்ஸிகூட்டிவ் கவுன்சிலையும் இந்தியர்கள் இடம் பெறணும். ஸோ மெல்ல மெல்ல இந்தியர்கள் பார்ட்டிசிபேஷன் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா 1861 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வைஸ்ராய் கவுன்சில பொறுத்த வரைக்கும் அந்த வைஸ்ராய் ஸோ அடாப்டட் தட் நான் அபிஷியல் மெம்பர்ஸ் ஏற்கனவே ஒரு 15 பேர் கொண்ட அமைப்பு இருக்காங்க. they are incorporating that viceroy. They are the entirely 16 member. They are the advisory body to that representative like is secretary of the state. அவர்தான் இந்தியர்களான அரசு பிரதிநிதி. நமக்கு என்ன சட்டம் வேணுங்கிறத ஃபைனலா டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம்
அவர்கிட்ட தான் இருக்கு. அவருக்கு சட்டத்தை ஏற்றி போய் சப்மிட் பண்ற அதிகாரம் வந்து இந்த எக்ஸிகியூட்டிவ் வைஸ்ராய் கவுன்சில்கிட்ட இருந்தது. ஸோ இந்த சிஸ்டத்துல வந்து எக்ஸிகியூட்டிவ் வைஸ்ராய் கவுன்சில்ல வந்து ஸோ நான் அபிஷியல் அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் ஒரு மூணு பேர் வந்து முதல்ல வைஸ்ராய் லார்ட் கானிங் வந்து வைஸ்ராய் கானிங் வந்து ஆட் பண்றாரு. யாரு பாத்தீங்க அப்படின்னா த வெரி ஃபர்ஸ்ட் ஒன் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ லைக்வைஸ் ராஜா பனாரஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாராஜா பட்டியாலா, அதே மாதிரி சர் தினகர் ராவ். So they are the most and prominent three Indian parted or participated with respect to that the Indian Council Act 1861, the cabinet of that Viceroy Council. Viceroy Council தான் கேபினெட்டா மாத்தியாச்சு. அதுல வந்து நான் அபிஷியலா ஒரு 3 இந்தியர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. சோ அப்ப இனிமேல் இந்தியர்களுக்காக ஏற்றக்கூடிய சட்டத்துல இவங்களோட டிஸ்கஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப கிராண்டா சொல்றாங்க. சோ இவங்களோட டிஸ்கஷனை பொறுத்தவரைக்கும், அதாவது இந்த வைஸ்ராயில் இருக்கக்கூடிய டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் அபிஷியல் இந்தியன்ஸ் நம்ம சொல்றோம் இந்த 3 பேர். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ப்ரொவின்சியல் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, சோ கொஸ்டின் தி கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் ஆன் பினான்ஸ் மேட்டர்லயே டிஸ்கஸ் பண்ண அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. எக்ஸப்ட் ஆன் மிலிட்டரி அண்ட் ஆல்சோ அதர் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபேர்ஸ், அதை தவிர்த்து வாய்ப்பு இல்லை. அண்ட் சப்சிக்வெண்ட் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் இந்தியால வந்து சோ அது கொஞ்சம் லிபரல் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெளிவுபடுத்திட்டோம். கிரியேட்டட் தி ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா வைஸ்ராய் கவுன்சில் as a called that cabinet and transformed as cabinet. சோ அங்கேயும் நம்ம ரெப்ரசன்டேஷன் லோக்கல் இந்தியர்கள் இருக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ப்ரொவின்சியல்ல கிரியேட் பண்ணிக்கலாம்னு நம்ம சொல்லியாச்சு இல்லையா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட், சோ இனிஷியேட்டட் தி ப்ராசஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன். இதை ஏன் நம்ம டீசென்ட்ரலைசேஷன் சொல்றோம் அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அந்த ப்ரொவின்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொவின்சியல் இப்ப எப்படி நம்ம ஸ்டேட் லா சென்ட்ரல் லா சொல்றோமோ அதே போலதான் அந்த ப்ரொவின்சியலுக்கு என்ன சப்போர்ட் வேணும் அப்படிங்கறத பார்த்துட்டு சென்ட்ரலைஸ்டா என்ன லா கிரியேட் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி எக்ஸிக்யூட் பண்றதுனால இட்ஸ் தி பிகினிங் ப்ராசஸ் ஆஃப் த டீசென்ட்ரலைசேஷன் இன் இந்தியா 1861 அப்படிங்கிறது தான். சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதுதான் வெரி பெக்குலியரான வார்த்தை. ஆரம்பத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நம்ம சொல்லும் போது 1858 என்ன சொன்னோம், that angle has been transferred. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1833 வந்து சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வில்லியம் பென்னி பீரியட்ல பண்ணும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா, சோ சென்ட்ரலா இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாமே வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருக்கும், அப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அது மாறிச்சு. ப்ரொவின்சியல் ரைட்ஸ் வந்து குறைச்சிட்டே போனாங்க. அதனால டீசென்ட்ரலைசேஷன் எடுத்து சென்ட்ரலைசேஷன் கொண்டு வந்தாங்க. 1861 அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா through the way of the legislative council forming that executive proceeding with respect to the province. So local province la legislative council form பண்றதுனால it is again started the process of the decentralization of executive bodies அப்படிங்கிறது தான் இல்லையா. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா recognize the portfolio system அப்படின்னா 1859 ஆண்டு 1859ல it was formed by that Lord Canning. அவர்தான் முதல்ல ஒரு அமைச்சகம் வேணும், ஒரு நீட்டஸ்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா ஒரு போர்ட்போலியோ சிஸ்டம். போர்ட்போலியோ அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி நம்ம சொல்றோம் இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹைவேஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேஷன் சொல்றோம் இல்லையா. போர்ட்போலியோ ஒரு இலாக்கா சார்ந்த ஒரு துறை வேணும், அந்த போர்ட்போலியோ சிஸ்டம். இந்த போர்ட்போலியோ சிஸ்டம் வந்து எங்க நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா இந்தியால இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861ல எக்ஸிக்யூட் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டினன்ஸ், அவசரமா ஒரு சட்டம் ஏதாவது பிறப்பிக்கணும் எமர்ஜென்சி பீரியட்ல அப்படின்னா எம்பவர் தி வைஸ்ராய் டு இஷ்யூ an ஆர்டினன்ஸ். சோ இந்த ஆர்டினன்ஸ் இந்த கரண்ட்லி டென்யூர் பீரியட் பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 6 months, 6 மாதங்கள் அது எக்ஸ்பைரி ஆயிரும். 6 மாதங்களுக்கு இந்த ஆர்டினன்ஸ் வந்து வைஸ்ராய் பாஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ரைட்ஸ் எல்லாம் எதுல கிடைக்குது அப்படின்னா தி இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஆக்ட் 1861 கரண்ட்லி கிராண்டட் அப்படிங்கிறது தான். இதுல இன்னொரு டிஸ்கஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை லோக்கல் இருக்கக்கூடிய ப்ரொவின்சியல் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து எமர்ஜென்சி பீரியட்ல சப்போர்ட் பண்ணாட்டி அந்த ஆர்டினன்ஸ் வந்து வைஸ்ராய் பாஸ் பண்ண முடியுமா? சோ வித்தவுட் கன்கரன்ஸ்னா ஒத்து போறது, வித்தவுட் கன்கரன்ஸ் ஆஃப் தட் லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் லோக்கல் கவுன்சில். சோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் ப்ரொவின்ஸ் இல்ல எல்லா ப்ரொவின்ஸும் ஒன்று சேர்ந்து நாங்க வித்தவுட் கன்கரன்ஸா இருந்தா கூட அனானிமஸ்லி தி வைஸ்ராய் ஹஸ் பாஸ்ட் ஹிஸ் ஆர்டினன்ஸ். சோ அவரால ஆர்டினன்ஸை பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கு அவங்களுடைய அனுமதியோ அட்வைஸோ சோ சப்போர்ட்ஸ் அசோசியேஷன் எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் த வைஸ்ராய் ஹேவ் அல்டிமேட் பவர். இட் ஹஸ் பீன் கிராண்டட் பை தட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861ல ரொம்ப கிளியரா அவங்க கிராண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான்.
ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபியூச்சர்ஸ் ஸ்டோரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் ஐ வாண்ட் டு ரொம்ப ஸ்கிரிப்ட் பாஸ்ல பாயிண்ட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். வைஸ்ராய் கவுன்சில்ல 15 மெம்பர் நம்ம சொன்னோம். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் சொல்றோம், இஸ் அன் அட்வைசரி பார்ட்டின்னு சொல்றோம். அதுல இந்தியர்களுக்கு இடம் அளிச்சாங்க. ஒரு 3 பேருக்கு வாய்ப்பு இருந்தது. ராஜா ராஜா பனாரஸ் அண்ட் மகாராஜா பட்டியாலா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர் தின்கர் ராவ், இந்த 3 பேருக்கு முதல்ல ஸோ வைஸ்ராய் கவுன்சில்ல, அதாவது அட்வைசரி பார்ட்டியக்கூடிய கவுன்சில்ல வந்து நான் அபிஷியலா அவங்களுக்கு இடம் கிடைக்குது அப்படிங்கிறது தான். லோக்கல் லோக்கல் கவுன்சில் அப்படிங்கிறது என்ன சொல்லி ஸ்டடி கவுன்சில் எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவின்சியல் ஸ்டடி கவுன்சில். அதாவது எப்படி நீங்க சென்ட்ரலைஸ்டா வந்து இந்தியாவுக்காக வைஸ்ராய் கவுன்சில வந்து கேபினெட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்களோ, ப்ரொவின்சியல் ஸ்டடி கவுன்சில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் தட் கேபினெட் அண்ட் ஆல்சோ ப்ரொவின்சியல் கூடிய ஸ்டடி கவுன்சில்ல இந்தியர்கள் வந்து கண்டிப்பா பிரசன்ட்ல இருக்கணும். கண்டிப்பா அவர்கள் இல்லாம எந்த பில்லும் பாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமா தெளிவுபடுத்தினாங்க அப்படிங்கிறது தான். ஸோ லைக்வைஸ் வந்து போர்ட்போலியோ சிஸ்டம், ஒரு அமைச்சக முறையை தெளிவுபடுத்தினாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ லைக்வைஸ் எம்பவர் தி வைஸ்ராய் டு பாஸ் ஆர் இஷ்யூ தட் ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது தான் இல்லையா? சரிங்க. பிரிட்டிஷ் வாண்டட் இந்தியன் பிரசன்ஸ் இன் தி ப்ராசஸ் ஆஃப் தி லா மேக்கிங். லா மேக்கிங்ல இந்தியர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான். So this is some overall discussion with respect to that India Council Act 1861. I think உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சாரி ரொம்ப நேரம் உங்களுக்கு வெயிட் பண்ண வச்சிட்டேன் சுகா மேம். பரவாயில்லைங்க சார், பரவாயில்லைங்க. ஓகே புரிஞ்சுதுங்க சார். ஓகே, சிம்பிள் பாயிண்ட் அவ்வளவுதான் மேம். சரியா? சரிங்க. தேங்க்யூமா. நான் இன்னொரு வீடியோ நாளை பார்க்கலாமா? ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தா கேளுங்க சுகா மேம். இல்லைங்க சார், இந்த ஆக்ட் எல்லாம் நான் இப்பதான் சார் பாக்குறேன். நான் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ல 1909 பார்த்தேன் சார். இந்த முஸ்லீம் லீக் வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் படிங்க. செப்பரேட். கண்டிப்பா சார். இல்லைங்க சார், இப்போ அதாவது தெரியாதது புதுசா நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கும் போது மீண்டும் அந்த விஷயத்த பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியுதுங்க சார். ஆமா ஆமா. இப்போ நான் இந்த கிளாஸ்ல ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம லோக்கல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார்ம் பண்ணி ப்ரொவின்ஸ்ல பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? ஆமாங்க சார். யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் முத கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நார்த் ஃபிரான்டியர் ப்ரொவின்ஸ், ஸோ NWFPன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பஞ்சாப், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெங்கா. ஸோ இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் முத கிரியேட் பண்ணது இங்கதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாங்க. சப்சிக்வெண்டா தான் மற்ற இடங்கள்ல பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தான். இதை கூட ஒரு SSC டயர் 2ல கூட கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே ஓகே. ஆமா. சோ இப்போ நம்ம உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி பிக்சர்ல கூட அந்த மெசேஜ் பார்த்து தான் இப்போ உங்களுக்கு நான் கன்வே பண்றேன். உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஹைலைட் பார்க்க முடியும். இருக்கு இருக்கு. 1862, 1866, 1897 இந்த இயரை வச்சு தான் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 1861ல வந்து எம்பவர் பண்றாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போன்னு பாத்தீங்கன்னா 1862 பெங்கால், 1866 வந்து நார்த் வெஸ்டர்ன், ஸோ 1897 வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப். இங்கதான் லோக்கல் கவுன்சில்ல வந்து இந்தியர்கள் ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னு தெளிவுபடுத்துறாங்க. ஓகேமா, நைஸ் டு மீட் வித் யூமா. சாரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா, வெயிட்டிங். சாரிமா. நம்ம நாளைக்கு கொஞ்சம் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.